பெங்களூர்ல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரம்ஜான். செகர் சாப்பாடு எங்க கிடைக்கும் தெரியாதேன்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது அல்லாஹ் காமிச்ச அற்புதமான இடம் ஒன்னு கண்ணுல பட்டுச்சு. முன்னாடி இது ரம்ஜான் சீரிஸோட டே 1. விடிய காலையில ஒரு 3:30க்கெல்லாம் எந்திரிச்சு மூஞ்சியை கழுவிட்டு எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 2ல ஒரு ஃப்ரூட் மார்க்கெட் இருக்கு. அங்க சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு காதோரமா ஒரு தகவல் வந்து கரெக்டான தகவல புளி முட்டை தகவலாம் கண்டுபிடிக்கிறதுக்காக போனா வாட்டர் சர்ப்ரைஸ். சும்மா ஏனோ தானன்னு பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா இறங்கி செஞ்சிருக்காங்க. 1000 பேர் சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சீட்டிங் கெபாசிட்டி எல்லாம் இருக்கு. நீங்க போறதா இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் போயிருங்க. அப்படி இல்லனா ரொம்ப நேரம் கியூல நின்னு முட்டி வலிச்சு மூட் அவுட் ஆயிருவீங்க. அதுக்கு தான் சொல்றேன். அடுத்து பெங்களூர்ல எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயா சகர் சாப்பாடு கிடைக்கும்ங்கறது ஒரு வீடியோ போடுறான்னு இருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 30 days 30k சேலஞ்ச் ஆரம்பிச்சு இந்த 30 நாள் வீடியோ போட்டு 30000 ஃபாலோவர்ஸ் அடிக்க முடியுதான்னு பார்க்க போறேன். அப்படி அடிக்க முடியலனா இன்ஸ்டாகிராம் கடை இதோட மூடிட்டு போயிரலாம்னு இருக்கேன். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அலுவலகத்துல நடந்த அப்டேட் அப்படியே குறைச்சிட்டு இந்த ரம்ஜான்ல நான் என்னென்ன பண்ணேங்கறத அதிகமா சொல்ல போறேன். 3 மணிக்கு ஆபீஸ்ல வந்து முதல் வேலையை எடிட்டிங் முடிச்சிட்டு மூடிட்டு படுத்துட்டேன் ஒரு 4 மணி வரைக்கும். என்னப்பா நோம்பு வச்சிட்டு தொழுகவே மாட்டற, இதுக்கு நீ நோம்பே வைக்காம இருக்கலாம் அப்படினு சொல்லிட்டு என்ன திட்ட ஆரம்பிச்சிராதீங்க. அதெல்லாம் நான் கரெக்ட்டா தொழுதுருவேன். ஆனா நான் வீடியோல தான் காட்ட மாட்டேன். ஏன்னா நான் கேமரா ஆன் பண்ணி வச்சிட்டு வந்து தொழுதுட்டு இருந்தேனா என்னோட கவனம் வந்து தொழுகையில இருக்குமா இல்ல வீடியோ ஓடிட்டு இருக்கேங்கறதுல இருக்கும். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டி வேளை 2 சமோசா வாங்கிட்டு இஃப்தாருக்கு பக்கத்துலயே இருந்த பள்ளிவாசலுக்கு போயாச்சு. நல்ல வேளை பேக்கப்புக்கு 2 சமோசா வாங்கிட்டு போனேன். இவங்க என்னன்னா கஞ்சிக்கு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. வடை வைக்கவே இல்ல. நோம்பு கஞ்சிக்கு வடை வச்சு சாப்பிடலனா நீங்க நோம்பே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் ஆகாது. இட் வாஸ் லைக் ஹார்ட் வித்அவுட் தி சோல். வடை வைக்கலங்கறத வடவலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வர வழியில சலூனுக்கு போயிருக்கேன். சலூனா எதுக்கு தானே யோசிக்கிறீங்க? இது என்னடா மூஞ்சில ஒரு 3/4 கிலோ காணா, என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரமே ஆகாது பிரதர் அப்படி நீங்க காரியத்து போற கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஆடியோ வீடியோவோட அப்படியே கேக்குது. பிரேயருக்கு அதிகமாக செய்யறதுனால தாடி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதனால தான் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ரம்ஜான் சீரிஸை தொடர்ந்து பாருங்க. டே 2ல பார்க்கலாம். டாடா.